சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைய போகிறாரா? இதனால் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய வாய்ப்புள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்பதற்கு அது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என நகுவினார் நயினார் நாகேந்திரன். விஜய் உங்களுடைய கூட்டணிக்கு வந்தா இணைத்து கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சிரித்து கொண்டே பார்ப்போம் என்று பதிலளித்தார் நயினார் நாகேந்திரன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் பேசுகையில், தமிழக அரசியலில் தாவேகா கட்சி கரூர் சம்பவத்திற்கு பிறகு காணாமல் போன நிலையில் உள்ளத்தை போல கேட்குறீங்க. கரூர் சம்பவத்திற்கான காரணத்தை தான் பார்க்க வேண்டும். அந்த நிகழ்வில் அந்த கட்சி தலைவர் விஜயின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தால் என்னவாயிருக்கும்? அவர் 10 ரூபாய் வசூல் தொடர்பாக விமர்சனம் செய்த போதே செருப்புகள் வீசப்பட்டது. எனவே அவருடைய பாதுகாப்பு குறித்தும் நாம் யோசிக்க வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் விஜயோட கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்கிறீங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு இருக்கோம். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் என்று தெரிவிச்சிருந்தார். மேலும் அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று சொன்னார். இதனைத் தொடர்ந்து விஜய் உங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் இணைத்து கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சிரித்து கொண்டே பார்ப்போம் என்று பதிலளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் நயினார் நாகேந்திரன். முன்பு நயினார் நாகேந்திரன் பேசுகையில், விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து இருக்காரு. அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவது தான். தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் கூட ஆகவில்லை, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இப்போது தான் கட்சி ஆரம்பித்து இருக்கிறாங்க. புதிதாக கட்சி ஆரம்பித்தா வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. தேர்தல் காலத்தில் ஓட்டு எவ்வளவு வாங்குவார் என்பது தான் முக்கியம். என்று பார்க்க வருபவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவார்கள் என்று சொல்ல முடியாது என்று கூறியிருக்கார். மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான். ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் தனியாக இருந்தால் அவரை ஈஸியாக தோற்கடித்து விடலாம். அவர் அதிமுக பிஜேபியோடு சேர்ந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஆபத்து என ஸ்டாலின் உணர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இனி என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின்? வரும் 2026 தேர்தலில் மக்கள் திமுகவை புறக்கணிப்பார்களா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.